ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டியில் ஒரு முக்கியமான ஜவ்வுக்கு பேர் மெனிஸ்கஸ். இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் பார்த்துருக்குறோம். இந்த மெனிஸ்கஸோட ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. சில பேருக்கு இந்த முட்டி வலிக்கு இந்த மெனிஸ்கஸில் ஏற்படுற டேமேஜ் ஆர் டேர் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த டேர் இருந்துச்சு, அதனால வலி வருது அப்படின்னா பிற்காலத்தில் இந்த மூட்டு தேய்மானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் உங்கள் முட்டு வலி இந்த மெனிஸ்கஸ் டேமேஜ்னால வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு 5 இம்பார்ட்டன்ட் சைன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. இந்த முழங்கால் மூட்டு ஆர் நீ ஜாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஜவ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சி ஷேப்பில் இருக்கும். 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஜவ்வு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யும். இது 2 மெனிஸ்கஸ் ஒவ்வொரு முட்டிலையும் இருக்கும். முட்டியோட வெளிப்பக்கத்தில் இருக்கிற அந்த மெனிஸ்கஸ்க்கு பேர் லேட்ரல் மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி முட்டியோட உள்பக்கத்தில் இருக்கிற இந்த மெனிஸ்கஸ் ஜவ்வுக்கு பேர் மீடியல் மெனிஸ்கஸ். ஜவ்வோட அமைப்பை பார்த்தோம்னா கரெக்டாக அந்த மேல் தொடை எலும்பும் கீழே இருக்கிற அந்த கால் எலும்பு ஆர் டிபியா போன், இது ரெண்டும் இணையிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எலும்புக்கும் நடுவில் வந்து நிற்கும். ஸோ நம்ம காலில் ஓடும்போது, நிற்கும்போது, நடக்கும்போது, வெயிட் கொடுக்கும் போதெல்லாம் அந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி, ஒரு குஷன் மாதிரி வந்து வேலை செய்கிற ஒரு முக்கியமான ஜவ்வு தான் இந்த மெனிஸ்கஸ். ஸோ இந்த குஷனிங் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா டைரெக்டாக போனில் வெயிட் டிரான்ஸ்மிட் ஆகும். ஒரு போன் அண்ட் கார்ட்லேஜ் இது ரெண்டும் கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் வெயிட் அதிகமாக டிரான்ஸ்மிட் ஆகி இந்த ஜாயிண்டில் அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸோ இந்த மெனிஸ்கஸ் டேமேஜ் ஆர் டேர்னு பார்த்தோம்னா அதோட ஆன்செட் நம்பர் 1 சைன் வச்சுக்கலாம். எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டு ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு அடிபடாமல் ஆரம்பிக்கலாம். பட் ரெண்டுத்துலேயுமே காமன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு ஆரம்பிக்கிற வலி. அடிபடுவீங்க, அடிபட்டு உடனே பெயின் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது கூட மெனிஸ்கஸ் டேராக இருக்கலாம். அடிபடாமல் இருக்கும்போது சில பேருக்கு திடீர்னு எனக்கு முட்டி வலி ஆரம்பிச்சிச்சு டாக்டர், ஒரு கழுக்குன்னு ஒன்றுச்சு, அதுக்கப்புறத்துலேருந்து முட்டி வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு டிப்பிக்கலாக சொல்லுவாங்க. மற்ற காரணங்கள்னாலையும் இந்த அக்யூட் பெயின் ஆர் திடீர்னு ஆரம்பிக்கிற பெயின் வரலாம், கொஞ்சம் உங்களுக்கு சடனாக ஆரம்பிக்கிற பெயின் இருக்கலாம். பட் மெனிஸ்கஸ்லையும் யூஸ்வலாக பார்த்தோம்னா சடனாக ஆரம்பிக்கிற பெயின். முக்கியமாக வயசானவங்களில் கொஞ்சம் லேசான தேய்மானம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வலி இருந்துட்டு இருக்கும் முட்டியில். திடீர்னு ஜாஸ்தி ஆகிடுச்சு டாக்டர், கரெக்டாக ஞாபகம் இருந்துச்சு, காலையில் எந்திரிச்சேன், கொஞ்சம் லேசாக கால் நகர்ந்த மாதிரி இருந்துச்சு, அப்போலேருந்து வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பார்த்தோம் அப்படின்னா இந்த பெயின் பர்சிஸ்டண்ட்டாக யூஸ்வலாக தொடர்ந்து இருக்கும். இப்போ முட்டியில் லேசாக அடிபட்டு வரீங்க, எக்ஸ்ரே எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா இனிஷியல் ட்ரீட்மெண்ட் ரெஸ்ட்டு, ஐஸ், கொஞ்சம் பெயின் மெடிசன், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிகேஷன் இதெல்லாம் கொடுத்தா நிறைய பேருக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். பட் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகாமல் தொடர்ந்து ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம மெனிஸ்கல் டேர் சஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ 3வது அறிகுறி ஆர் சைன்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல வலி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மெனிஸ்கஸ் அப்படிங்கிறது கரெக்டாக 2 எலும்பும் சேர்ற இடத்துல இருக்கு அப்படின்னு. இதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஜாயிண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு லைன் மாதிரி ஒரு நேரோ பேண்டில் தான் இந்த எலும்பு மேலே இருக்கிற எலும்பும் கீழே இருக்கிற எலும்பும் சேரும். இதுக்கு பேர் நீ ஜாயிண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் முட்டியோட உள்பகுதியில் இருந்துச்சுன்னா மீடியல் ஜாயிண்ட் லைன் சொல்லுவோம். கரெக்டாக அங்கே தான் பெயின் இருக்கும். அதே மாதிரி முட்டியோட வெளிப்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த லேட்ரல் ஜாயிண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு லைன் மாதிரி ஒரு நேரோ ஏரியாவில் பெயின் இருக்கும். இந்த பெயினோட லொக்கேஷனே ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும். 2வது பார்த்தோம்னா இவங்களுக்கு அந்த இடத்துல போய் ப்ரெஸ் பண்ணோன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்ல பெயின் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் டெண்டர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் லோக்கலைஸ்டு டெண்டர்னஸ். இது 2 இருந்துச்சுன்னாலும் மெனிஸ்கஸ்க்கு டேமேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ அந்த 4வது அறிகுறி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நாங்கள் பண்ணுற டெஸ்ட். நீங்களே கூட வீட்டில் பண்ணி பார்க்கலாம். இப்போ நிற்கிறீங்க, நிற்கும்போது எந்த காலில் உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த காலை மட்டும் ஊனிட்டு இன்னொரு காலை தரையிலேருந்து எடுத்துடணும். எந்த காலை பெயின் இருக்குதோ அந்த காலை லேசாக ஒரு 20 டிகிரி மடக்குனீங்க அப்படின்னா யூஸ்வலாக அந்த மெனிஸ்கஸ் டேர் இருந்துச்சு அப்படின்னா பெயின் அதிகமாகும். கரெக்டாக எந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல தான் யூஸ்வலாக மெனிஸ்கஸ் கிழிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தெசாலி டெஸ்ட் அப்படின்னும் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஜென்ரலாக நாங்கள் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு, பட் ரொம்ப சிம்பிள் டெஸ்ட். 5வது லாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான சைன் மெனிஸ்கஸ் டேர் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மெனிஸ்கஸ் ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சில டைம் என்ன ஆகும்னா ஜாயிண்ட்டுக்குள்ளே வந்து ஃப்ளிப் ஆகிடும். இப்போ சாதாரணமாக போனுக்கு நடுவில் குஷனிங் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஜவ்வு 2 எலும்புகளுக்கு எந்த இடத்துல கான்டாக்ட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நடுவில் மாட்ட ஆரம்பிக்கும்.
அந்த மாதிரி மாட்டுச்சு அப்படின்னா யூஸ்வலாக அந்த பக்கெட் ஹேண்டில் டேர் ஆர் ஃப்ளாப் டேர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துச்சுன்னா லாக்கிங் ஏற்படும். முட்டி நீட்டி மடக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொசிஷனில் அப்படியே ஸ்டக் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டியை நகர்த்துனீங்க அப்படின்னா இந்த ஜவ்வு வந்துட்டு மாட்டின பொசிஷன்லேருந்து நகர்ந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி உங்களால் நகர்த்த முடியும். இது வரும்போது யூஸ்வலாக நல்லா பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் லாக்கிங். டிபிக்கலி இந்த ஃப்ளாப் டேர் ஒரு பக்கெட் ஹேண்டில் டேர் மெனிஸ்கஸில் இருக்கும்போது இந்த மாதிரி லாக்கிங் ஏற்படும். ஸோ இந்த 5 சைன் இருந்துச்சு ஆர் இதில் ஒரு காம்பினேஷன் ஆஃப் சைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெனிஸ்கஸ் டேர் யூஸ்வலாக ஸ்ட்ராங்காக சஸ்பெக்ட் பண்ணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக எம்ஆர்ஐ தான் இதுக்கு பெஸ்ட் மொடாலிட்டி. யூஸ்வலாக தேய்மானத்துக்கு மற்ற இதுக்கெல்லாம் எம்ஆர்ஐ அந்த அளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதில்ல போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில். பட் இந்த மெனிஸ்கஸ் ஜவ்வு பிரச்சனைக்கு இந்த எம்ஆர்ஐ ஒரு முக்கியமான பகுதி. யூஸ்வலாக எம்ஆர்ஐ பண்ணோம்னா நம்ம மெனிஸ்கஸ் எந்த இடத்துல டயர் ஆயிருக்கு, எவ்வளோ தூரத்தில் டயர் ஆயிருக்கு, என்ன கிரேட் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்து நம்ம யூஸ்வலாக டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். வெரி ரேர் கேசஸில் தான் எம்ஆர்ஐயில் மிஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஆர்த்ரோஸ்கோபி முறை அப்படின்றது இருக்கு. அது என்னன்னா முட்டிக்குள்ள ஒரு சின்ன கேமரா போட்டு நம்ம டைரக்டா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது, அதுல தெரிய வரும். பட் யூஸ்வலா டயக்னோசிஸ்க்குன்னு இந்த ஆர்த்ரோஸ்கோபி பண்றதுக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு எம்ஆர்ஐலேயே யூஸ்வலாக இந்த விவரம் ஆர் டயக்னோசிஸ் கிடச்சிரும். ஸோ எம்ஆர்ஐ டேர் இருக்குது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3 monthsக்கு மேலே தொடர்ந்து பெயின் இருக்குது அல்லது இந்த மாதிரி லாக்கிங் கேச்சிங் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம முட்டியோட மற்ற பகுதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தேய்மானம் அந்த அளவுக்கு இல்லை, மற்ற முட்டியில் மற்ற ஜவ்வுகள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா தென் மெனிஸ்கஸ்க்கு சில டைம் சர்ஜரி தேவைப்படலாம். பட் முட்டியில் தேய்மானம் அதிகமாக இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாக இருக்குது, முட்டி ஃபுல்லாக தேஞ்சு போச்சு, அது கூட மெனிஸ்கஸும் டயராக இருக்குது அப்படின்ற சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ரலி இதுக்கு நம்ம ஆர்த்ரைட்டிஸ்க்கான என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுதான் பண்ணுவோம். தனியாக மெனிஸ்கஸ் ரிப்பேர் ஆர் சர்ஜரிங்கிறது தேவைப்படுறதில்லை. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பேசிக்கலி மெனிஸ்கஸ் டயர்னா என்ன, அதுக்கான அறிகுறிகள் என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இதை பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் நம்ம இதை அட்ரஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.